ஹாய் ஹலோ தோழிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்றைக்கி 3 டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த 3 ஸ்டிச்சுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சுமே கூட. இந்த ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல். நமக்கு டைம் சேவிங்கும் ரொம்ப இந்த ஸ்டிச்சினால் கிடைக்கும். டக்குன்னு ஒரு ஸ்டிச் ஒரு இமேஜை ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அதுக்கான ஸ்டிச்சு தான் இது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. வாங்க பார்க்கலாம். நம்ம இந்த ஸ்டிச்சை சில்க் த்ரெட்டில் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி 2 நூலாக பிடிச்சு சுற்றி எடுத்துக்கோங்க. கையில் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி 2 கோடு போட்டுக்கோங்க. பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு 2 கோடு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கீழே இருக்க கோட்டில் நான் பாருங்கள், ஒரு கீழே இருக்க கோட்டில் நூலை எடுக்கிறேன். எடுத்து அந்த நூலை மேலே இருக்க கோட்டில் குத்தி நூலை எடுத்து அப்படியே கீழே கொண்டு வரேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ லூஸாக பிடிச்சி கீழே இழுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா லூஸ் விட்டு கீழே இழுக்கணும். நல்லா லூஸ் விட்டு மேலேயும் இழுக்கணும். கீழே ரொம்ப டைட்டாக பிடிச்சிடக்கூடாது. நூல் எவ்வளோ லூஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கீழே நல்லா லூஸ் விட்டுறணும். நம்ம மேலே நீடிலில் நூல் இழுக்கும்போது ஸ்மூத்தாக வரணும். கீழே ஒரு லாக் ஸ்டிச்சு, மேலேருந்து இழுத்த நூல் நகராமல் இருக்கிறதுக்காண்டி கீழே ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட போகிறோம். அதுதான் லாக் ஸ்டிச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு இழுக்கிறேன்னு பாருங்கள். ஊசியை வச்சு இந்த மாதிரி பாதி அளவு கொண்டு வந்து இழுக்கலாம். அடுத்து பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச்சு. நீங்கள் குட்டியாகவும் போடலாம், பெருசாகவும் போடலாம். நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். நூலை பாருங்கள், நான் எப்படி இழுக்கிறேன்னு பாருங்கள். கீழே இருந்து கையை எடுத்துட்டேன். ஸோ கீழே எதுவுமே நம்ம டைட்டாக பிடிக்கலை. ஸோ நூல் எப்படி ஸ்மூத்தாக வருது பார்த்தீங்களா? போதுமான அளவு நூலை இழுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மேலே போய் ஒரு பெரிய செயின் போடணும். ஃபஸ்ட்டே இழுத்துட்டு மேலே கொண்டு போயிடக்கூடாது. கீழே இழுத்த மாதிரி தெரிஞ்சிடும். அப்படியே பின்னாடி இழுக்கணும் பாருங்கள். நான் எப்படி இழுக்கிறேன்னு அப்படியே கொண்டு வந்து அந்த நூல் நகராமல் இருக்கிறதுக்கு கீழே ஒரு குட்டி செயின் லாக் செயின் போடணும். லாக் ஸ்டிச் போட்டு அப்படியே நீங்கள் மேலே எடுத்துருங்க. நல்லா குத்தி நூலை எடுக்கணும். இந்த மாதிரி இழுக்கணும். நெக்ஸ்ட்டு நீடிலோட ஃபேஸை நல்லா பாருங்கள். எந்த டைரக்ஷனில் நம்ம வைக்கும்போது அந்த நீடிலோட ஃபேஸ் எப்படி வைக்கணும், எங்கே மேலே கொண்டு போகும்போது மேலே இருக்கணும், கீழே கொண்டு வரும்போது நீடிலோட ஃபேஸ் கீழே பார்த்து கொண்டு வரணும். பாருங்கள், நான் எப்படி கொண்டு வரேன்னு பொறுமையாக ஸ்லோ மோஷனில் கூட வச்சு பாருங்கள். லாக் போட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து ஒரு பெரிய செயினாக போடணும் சைடு. இப்போ எதுவுமே இல்லைங்க, மேலே கொண்டு போய் எந்த லாக்குமே எதுவுமே போடாமல் அப்படியே கீழே இழுத்துட்டு வந்து புள்ளி வச்சிடுறோம். இதை வந்து ஃபில்லிங் மெத்தடுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃப்ளவர் ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுவோம். நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் சொல்லித்தரேன் அந்த ஸ்டிச்சு எப்படின்னு, ஒரு ஃப்ளவரில் எப்படி போட்டு நம்ம ஃபில் பண்ணணும்னு. பாருங்கள், நீடிலோட ஃபேஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த பக்கம் கொண்டு போகிறோமோ அந்த பக்கம் நீடிலோட முகம் இருக்கணும். இப்போ கீழே இழுக்கும்போது நீடிலோட முகம் கீழே இருந்துச்சு. இப்போ நான் சைடு கொண்டு போகும்போது நீடிலோட முகம் சைடு இருக்குது. இப்போ மேலே கொண்டு போகும்போது நீடிலோட முகம் மேலே போயிடும் பாருங்கள். இதுதான் இந்த ஸ்டிச்சில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்னா தான் உங்களுக்கு நூல் மாட்டும். ரெண்டாவது, நூலை பிடிச்சி இழுக்கும்போது ரொம்ப லூஸாக விடணும். கீழே டைட்டாக பிடிக்கக்கூடாது. அப்படியே இழுத்து கீழே குத்தி லாக் போட்டு எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச்சு. இப்போ நம்ம மேலே இருக்க போட்டிருக்கோம்ல, அந்த செயின் நகராமல் இருக்கிறதுக்கு தான் கீழே இருக்க லாக் போடுறோம். ஸோ பாருங்கள், இப்போ குத்துறேன். மேலே கொண்டு போய் ஒரு பெரிய செயின் போடுறேன். போட்டுட்டு அப்படியே கீழே கொண்டு வரேன். எந்த லாக்கும் போடாமல் நீடிலோட முகத்தை திருப்பி அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு லாக் செயின் அப்படியே ரவுண்டாக சுற்றி சைடு கொண்டு போகிறேன். அப்படியே குத்தி ஒரு செயின் போட்டு மேலே கொண்டு போகிறேன். மேலே குத்தி லாக் போடாமல் அப்படியே கீழே கொண்டு வரேன். நீடிலோட முகத்தை திருப்பி அப்படியே ஒரு லாக் செயினை அப்படியே கிளாக் வைஸில் சுற்றி சைடு கொண்டு போகிறேன். இந்த மாதிரி தாங்க நீங்கள் போடணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. ஃபில்லிங் மெத்தடுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வராது. நீங்கள் கையில் எந்த அளவுக்கு லூஸ் விட்டு நூலை பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியாக ஸ்மூத்தாக வருங்க. உங்கள் கையில் தான் இருக்குது நூலை டைட்டாக பிடிக்கிறதும் லூஸாக பிடிக்கிறதும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
பாருங்கள், மேலே குத்துறேன், எந்த லாக்கும் போடாமல் கீழே கொண்டு வரேன். பக்கத்தில் ஒரு குட்டி செயின் லாக் ஸ்டிச் போட்டு அப்படியே திருப்புறேன் சைடு. இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது எண்டு நாட் போட்டுடலாம். பக்கத்துலேயே கீழேயே நான் எண்டு நாட் போடுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்க்கலாம். இது வேறு எதுவுமே இல்லைங்க, பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான் நம்ம 2 பக்கமும் போட போகிறோம். இந்த மாதிரி 3 லைன் வரைஞ்சிக்கோங்க. நடுவில் இருக்க லைனில் தான் நம்ம கொண்டு போக போகிறோம் லாங்காக. இப்போ பாருங்கள், நடுவில் இருக்க லைனில் குத்தி நூலை எடுத்து மேலேயும் நீங்கள் வைக்கலாம், கீழேயுமே வைக்கலாம். நான் இப்போ மேலே வைக்கிறேன். இப்போ மேலே போய் குத்தி ஒரு செயின் போட்டு அப்படியே கீழே இழுக்கிறேன். அந்த செயின் நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு குட்டி லாக் செயின். அதுக்கப்புறம் அப்படியே கீழே கொண்டு வரேன். கீழே இருக்க கோட்டை தொட்டு ஒரு செயின் போட்டு அப்படியே மேலே இழுக்கிறேன். இந்த கீழே இருக்க செயின் நகராமல் இருக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் செயின். அவ்வளோதாங்க. இந்த ஒரு கோடு போடுறது தாங்க டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச், வேறு எதுவுமே இல்லை. இந்த 1ஆம் நம்பர் வந்துருச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சு போடுறதுக்கு எப்பயும் போல் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச்சு, எப்பயும் போல் மேலே கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச்சு, அப்படியே கீழே இழுத்து அது நகராமல் இருக்க ஒரு லாக் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் கீழே கொண்டு வந்து இந்த செயின் ஸ்டிச்சு போட்டு அப்படியே மேலே கொண்டு போகிறோம். அது நகராமல் இருக்குது இன்னொரு லாக் ஸ்டிச்சு சென்டரில். அவ்வளோதான், இந்த கோடு முடிஞ்சிருச்சு. அப்புறம் இங்கேயே இழுத்து அப்படியே நம்ம சைடு கொண்டு போகிறோம். நமக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு இங்கேயே இழுத்து கொண்டு போகணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடணும். இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் கோடு இருக்கணும், கிராஸாக போயிடக்கூடாது. ஸோ இந்த 3 லைன் வரைஞ்சி அந்த 3 லைன்லேயே நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இதுவுமே ஃப்ளவர் ஃபில்லிங், லீஃப் ஃபில்லிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எல்லாமே நமக்கு செயின் ஸ்டிச்சு தாங்க. அந்த செயின் ஸ்டிச்சு தான் மாறி 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 ஒவ்வொரு இடத்துலையும் வேறு வேறு பேரோட நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃபில்லிங்க்கு. ஸோ எல்லோரும் பயப்படாமல் பண்ணுங்கள். இருக்கிற 90 ஸ்டிச்சுமே செயின் ஸ்டிச்சு அடிப்படையாக வச்சு தான் வரும். என்ன கொஞ்சம் நீட்டமாக, குட்டியாக, பெருசாக, சின்னதான்னு மாறி மாறி வரும். அதுக்கெல்லாம் ஒவ்வொரு பேராக வச்சுருப்போம். வேறு எதுவுமே இல்லை. எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபில்லிங்க்கு தான் யூஸ் ஆகுது. ஸோ இதுவும் அப்படி தான். இப்போ பாருங்கள், நம்ம எப்படி போடுறோன்னு. குத்துறோம், கீழே கொண்டு வரோம், அப்புறம் மேலே இழுத்து அப்படியே பக்கத்தில் ஒரு குட்டி செயின், 2மே நகராமல் இருக்கும். அப்புறம் நமக்கு போதுமான அளவுக்கு ஒரு செயின், அப்புறம் மேலே கீழேன்னு போடுறோம். இந்த ஆரி ஒர்க்கை கிடைக்கிற டைமில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் கண்ணு முன்னாடியே ஆரி ஸ்டாண்டை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கிடைக்கிற அப்போல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடியே வச்சுக்கோங்க ஆரி ஸ்டாண்டை. வேறு எங்கேயும் எடுத்து வச்சிடாதீங்க. கண்ணில் பார்க்குறப்பெல்லாம் டைம் இருக்கையில் எடுத்து போட்டு பழகிருங்க. பின்டரெஸ்ட் ஆப்பில் எவ்வளவோ இமேஜ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதில் போய் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதில் பண்ணால் நல்லா இருக்குமோ அதுலேயுமே பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டிச்சையும் இமேஜில் நீங்களாம் கரெக்ஷன் பண்ணி பாருங்கள். அப்போனா தான் உங்கள் மிஸ்டேக் உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், லாக் போட போகிறோம். சென்டர்லேயே நம்ம லாக் போட்டு முடிக்க போகிறோம். பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போட்டுட்டு கூட நீங்கள் லாக் போடுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. கிராஸாலாம் வரவே கூடாது. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக மட்டும்தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ளை ஸ்டிச்சு. இந்த ஃப்ளை ஸ்டிச்சு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கெலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்குமே இந்த மாதிரி 3 கோடு போட்டுக்கோங்க. சைடு பை சைடாக தான் வரப்போகுது. நம்ம டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் ஸ்ட்ரெயிட்டாக போட்டோம், இங்கே சைடு போட போகிறோம். சென்டர் கோட்டில் நடுவில் இருந்து நூலை எடுத்து மேலே இருக்க கோட்டுக்கும் கொண்டு போகலாம், கீழே இருக்க கோட்டுக்கும் கொண்டு போகலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த கைவசம் நல்லா வருதோ பண்ணுங்கள். நான் மேலே கொண்டு வரேன். அப்படியே டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை அப்படியே காப்பி அடித்த மாதிரி இருக்குங்க.
ஆனால் என்ன இங்கே நம்ம வந்து சைடாக கொண்டு வரோம், நேராக கொண்டு வர மாட்டோம். அப்படியே இது டபுள் பட்டன் ஹோலோட இன்னொன்று டூப்ளிகேட்டுன்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், அதே தான் நம்ம நேராக கொண்டு வந்தோம், இதில் சைடாக கொண்டு வரோம். நமக்கு போதுமான அளவுக்கு ஒரு செயின் போடுறோம், குத்துறோம், நூலை எடுக்கிறோம், அப்படியே அந்த நூலை சைடு கொண்டு போகிறோம். பாருங்கள், அப்படியே நான் அந்த நூலை இழுத்து சைடு மேலே இருக்க கோட்டுக்கு கொண்டு போய் அப்படியே குத்தி ஒரு செயின் போட்டு அப்படியே நூலை கீழே இழுக்கிறேன். இழுத்துட்டு அந்த நூல் நகராமல் இருக்க ஒரு குட்டி செயின், அது பேர் லாக் செயின். அதுக்கப்புறம் அதே மாதிரி நூலை இழுத்துட்டு அதே இடத்துல இருந்து கீழே இருக்க 3வது கோட்டுக்கு கொண்டு போய் சைடாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே கீழே இழுக்கிறோம். இப்போ இந்த செயின் ஸ்டிச் நகராமல் இருக்கிறதுக்கு பக்கத்தில் சென்டரில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். கீழே கையை ரொம்ப லூஸாக பிடிச்சிக்கோங்க நூலை, அப்போனா தான் இந்த மாதிரி ஸ்டிச்செல்லாம் ஈஸியாக போட முடியும், கட்டாகாமல் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பெரிய செயின் ஸ்டிச்சு, லாங்காகவும் போடலாம், சின்னதாகவும் போடலாம், நம்மளோட இஷ்டம்தான். ஸோ அப்படியே மேலே கொண்டு போகிறோம், சைடாக வச்சு ஒரு பெரிய செயின் ஸ்டிச்சு அப்படியே கீழே இழுக்கிறோம். அந்த ஸ்டிச்சு நகராமல் இருக்க ஒரு லாக் ஸ்டிச்சு, அப்புறம் கீழே கொண்டு வரோம். இங்கேருந்து ஒரு செயின் போட்டு அப்படியே எந்த லாக் வைக்காமல் கீழே கொண்டு போகிறோம். இந்த 2 ஸ்டிச்சு நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு. இந்த மாதிரி தாங்க பண்ணணும். இதுலேயுமே நீடில் நல்லா பாருங்கள், நீடிலோட வேஸ்ட் நல்லா பாருங்கள். நீங்கள் இந்த ஸ்டிச்செல்லாம் பழகும்போது ஃபஸ்ட்டு ஷேப்ஸ்க்கான வீடியோ நான் கொடுத்துருக்கேன், அந்த ஷேப்ஸ் வீடியோவில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே இந்த மாதிரி நீடில் எல்லா பக்கமும் ரொட்டேட் பண்ண நீங்கள் கற்றுக்குருவீங்க. நீடிலோட ஃபேஸை வந்து எல்லா டைரக்ஷனுக்குமே திருப்பி ஸ்டிச் போட கற்றுக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக வந்துடும் எல்லா ஸ்டிச்சுமே. இந்த மாதிரி குத்தி லாக் போட்டுக்கோங்க. நம்ம போட்டு எடுக்கிறோம்ல, அங்கேயே தான் நம்ம நூலை இழுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கீழே கொண்டு போகணும். நம்ம ஃபஸ்ட்டே கீழே கொண்டு போனோன்னா நூல் இழுத்த மாதிரி ஆயிரும். இருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ லாக் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், லாக் போட்டுட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஒரு செயின் போட்டுட்டு இங்கேயே நான் இழுக்கிறேன் பாருங்கள் நூலை, இந்த இடத்துலையே இழுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் மேலே கொண்டு போகிறேன். ஃபஸ்ட்டே நீங்கள் மேலே கொண்டு போனீங்கன்னா கீழே ரொம்ப இழுத்த மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம குத்தி செயின் எடுக்கிறோம் பார்த்திங்களா, அந்த இடத்துலையே நமக்கு தேவையான அளவு நூலை எடுத்துட்டு அதுக்கு அப்புறம்தான் நம்ம கீழேயும் மேலேயுமோ எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போகணும். அப்போனா தான் உங்களுக்கு ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சு இழுத்த மாதிரி தெரியாது. இதை ஃப்ளை ஸ்டிச்சுன்னும் சொல்லுவாங்க, ஃபிஷ் போன் ஸ்டிச்சுன்னும் சொல்லுவாங்க. இது லீஃப் ஃபில்லிங்க்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லீஃப் ஃபில்லிங்க்கு இந்த ஸ்டிச்சை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டிச்சு அதிகமாக நமக்கு டைம் சேவ் ஆகும். பாருங்கள், நான் மேலே குத்தி செயின் போட்டு அப்படியே கீழே இழுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கீழே லாக் போடுறேன். அதுக்கப்புறம் சைடு கீழே கொண்டு வந்து கீழே செயின் போட்டு அப்படியே இழுத்து ஒரு லாக்கு. இந்த 2 ஸ்டிச்சுமே நகராமல் இருக்கிறதுக்கு தாங்க நம்ம லாக் போடுறோம். அடுத்து ஒரு செயின். இந்த செயினை நீங்கள் பக்கத்துலேயும் போடலாம், உங்களுக்கு தேவையான அளவுக்கு தூரமாகவும் போடலாம். ஸோ எல்லா ஸ்டிச்சையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த 3 ஸ்டிச்சையுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப நல்லா கற்று வச்சுக்கோங்க. இந்த 3மே டைம் சேவிங்க்கு நம்ம ரொம்ப யூஸ் பண்ணும். எல்லா ஃபில்லிங் மெத்தட்லேயுமே இந்த 3 ஸ்டிச்சை நம்ம பயன்படுத்துவோம். ஸோ நல்லா கற்று வச்சுக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸும் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட் அவுட்புட் கிடைக்கும். ஐயோ நமக்கு வரலையே, நூல் அந்தந்து போகுது, கட் ஆகுது, நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோப்போன்னு யாரும் நினைக்காதீங்க. ஆரி ஒர்க் ரொம்ப நல்ல பிஸ்னஸ்ங்க. நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா சூப்பராக வீட்டில் இருந்தே ஏர்ன் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கான அனுபவம் கிடைக்கும். ஒரு விஷயத்தை நம்ம தேட தான் நமக்கான தேவையும் நிவர்த்தி ஆகும். அந்த மாதிரி தான் இந்த தொழிலை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நமக்கான ஒரு அவுட்புட், சூப்பரான அவுட்புட் கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. எல்லோரும் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
இப்போ வாங்க பக்கத்தில் குட்டி லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். எண்டு நாட் போட்டாச்சு. ஸோ ஃப்ளை ஸ்டிச்சு இந்த மாதிரி தான் போடணும். வி ஷேப்பில் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு ஸ்ட்ரெயிட்டாக 1 நம்பர் மாதிரி இருக்கணும். பட்டன் ஹோல் ஸ்டிச்சு ஷேப்பில் இருக்கணும். ஸோ இந்த 3யுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.